ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அன்பூஸ் விலாக்ஸ் அன்பு செலி அஃபிஷியல். டுடே வீடியோ என்ன அப்படின்னா, ரேஷன் பருப்பில் சுவையான கார பருப்பு வடை செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அரை கப் பருப்பு எடுத்துக்கோங்க. தென் பருப்பு 3 to 4 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. பருப்பு நல்லா ஊறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் மக்களே. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் வடை சாஃப்டாக நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சாஃப்டாக வேணுன்னா நீங்கள் சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக தாங்க அரைச்சிட்டேன், பட் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே, வாங்க தேவையான பொருட்கள் என்னன்றது பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப. பூண்டு 5 பல் தட்டி வச்சுருக்கேங்க. காஞ்ச மிளகாய் 4 கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துருக்கேங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் மக்களே. அவ்வளோதாங்க, வடைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு பருப்பு செய்ய தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பருப்பு மிக்சிங் நார்மல் வடை சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டி போட்டுக்கோங்க மக்களே. மீதி இருக்கிறதையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தாங்க, பருப்பு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேங்க. ஸோ வடை கொஞ்சம் மொறுமொறுப்பாக இல்லை, லைட்டாக சாஃப்டாக இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. சப்போஸ் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகேங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு கைப்பிடி பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் நைஸாக இருந்தால் கூட ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, அவ்வளோதான். வடை ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு வெந்ததும் எடுத்துடலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான ரேஷன் பருப்பு கார வடை ரெடி மக்களே. நான் சுட்ட வடை நல்லா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதோ என் மகனி ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கியிருக்கான் பாருங்கள். வடை சுட போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனான் இந்த அம்மா. இது நிஜமாகவே வடை தானான்ற மாதிரி அவன் மைண்ட் வாஷ் இருக்குங்க. அவன் முழிக்கிற மொழி அப்படி தாங்க இருக்குது, நீங்களே பாருங்கள். சாப்பிடவே இல்லை, ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் சூப்பராக. அப்படி இல்லைங்க, வடை சூடாக இருந்தது, அதான் அவனால் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லி என்னோடய மனசை நானே ஆறுதல் படுத்திக்கிட்டாதாங்க உண்டு. தெரியாமல் நான் வடை செஞ்சிட்டேங்க. இவன் பண்ணுறதை பாருங்கள் நீங்களே. இது வடைக்கு வந்த சோதனையா இல்லை எனக்கு வந்த சோதனையானே தெரிலைங்க. இவன் பண்ணுறதை பார்த்தா அது வடைதானா இல்லை பாறாங்களான்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, வடை நல்லா தான் இருக்குது. நான் சொல்லலைங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க. என் மகன் இப்போதைக்கு சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நான் போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன். என்னோடய ஹஸ்பண்டும் நல்லா தாங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலி நானே களத்தில் இறங்கிட்டேங்க. இவங்களெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு என்னோடய வேலையை நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சும்மாலாம் சொல்லலைங்க, வடை சூப்பராகவே இருந்தது. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பர், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுறேங்க. அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஃபைனலி என் மகனும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு போங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.